ஹாய் மக்களே, என்னன்னே தெரிலங்க. இந்த வீக் ஸ்டார்டிங்லேருந்து, அதாவது மண்டேலேருந்து குட் நியூஸஸாக வந்துக்கிட்டு இருக்கு. எல்லாமே நமக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப சந்தோஷப்படுற மாதிரியான விஷயங்களாகவே நடக்குதுங்க. மண்டே சகலை பாய்ஸ் லைவ் வந்தாங்க. டியூஸ்டே லக்ஷ்மியும் சாத்திகாவும் லைவ் வந்தாங்க. அப்புறம் ஆகஸ்ட் 1 வீக்காக சேர்ந்து மலேசியா போகிற நியூஸ் வந்துச்சு. டிஆர்பி இன்க்ரீஸ் ஆச்சு. பிரவீன் சாரும் சாய் மாமும் சேர்ந்து விஜய் காவேரி கூட மலேசியா போகிற நியூஸ் வந்துச்சு. டீம் வீக்காவாக போகிறாங்கல்ல. இந்த வீக் ஃபுல்லாகவே எபிசோட் செம்ம ஃபயராக இருந்துச்சு. சுவாமியோட நியூ மூவி அதுவும் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. விஜய் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆன நியூஸ் கன்ஃபார்ம் ஆச்சு. இப்போ எல்லாத்துக்கும் மேலே வெண்ணிலா ட்ராக் முடிய போகுதுன்னு அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சுங்க. இதுக்கு மேலே நமக்கு என்ன வேணும் சொல்லுங்கள். சந்தோஷத்தில் அப்படியே திக்கு முக்காடி போய் கிடக்குறேங்க. ஆமாங்க, மாமா அவர் வீடியோவில் சொல்லிட்டாரு, இன்றைக்கி தான் அவரோட லாஸ்ட் ஷூட் டே அப்படின்னு சொல்லிட்டாரு. அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க. அதுவும் இன்றைக்கி அவருக்கு மட்டும்தான் ஷூட்டிங், வேறு எந்த மெயின் ஆர்டிஸ்ட்ஸும் வரல அப்படின்னு சொல்லிட்டாரு. மேபி ஃப்யூச்சரில் வைஷாலிக்கு குழந்த பிறந்த அப்புறம் மறுபடியும் வரவும் சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது சும்மா ஏதாச்சும் கெஸ்ட் ரோலாக இருக்குன்னு தாங்க நினைக்கிறேன். வெண்ணிலாவுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு இன்வைட் பண்ண கூட வரலாம். எல்லாம் சும்மா என்னோடய கெஸ்ஸிங் தாங்க. அது எப்படி வேணால் இருக்கட்டும், எப்போ வேணால் வரட்டும், நோ ப்ராப்ளம். இப்போ விஜய் காவேரியை சேர்த்து வச்சுட்டு வெண்ணிலா போய்ட்றாங்கல்ல, அது வரைக்கும் சந்தோஷங்க. என்னோட ரோலை பாசிட்டிவாகவே முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ மறுபடியும் வந்து ப்ராப்ளம் பண்ணலாம் சான்ஸே இல்லைங்க. அவருக்கு கொடுத்த ரோலை ரொம்ப சிறப்பாகவே பண்ணி கொடுத்துட்டாரு. நெக்ஸ்ட் ஐயனார் துறையில் வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாண்டியனை லவ் பண்ணுற வானதியோட அப்பாவாக பண்ணிகிட்ருக்காரு. இவ்வளோ நாள் வானதிக்கு மட்டும்தான் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ பாண்டியனும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் இவருக்கு நிறையா சீன்ஸ் அதில் வரும். ஸோ அதில் நான் பிஸி ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சன் டிவி சீரியல்லையும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லியிருக்காரு. நம்ம வீக்காவை சேர்த்து வச்சதுக்காகவே அவருக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கிடச்சி நல்லா இருக்கட்டும். என்ன ஒரு வருத்தம்னா, நிறைய அப்டேட்ஸ், அப்கமிங் ஸ்டோரி ஹிண்ட்ஸ்லாம் நம்ம மாமா தான் நமக்கு நிறைய கொடுத்துட்டே இருப்பார். இனி அதை நம்ம மிஸ் பண்ண போகிறோங்க. பரவாயில்ல, பார்த்துக்கலாம். ஒரு வழியாக வெண்ணிலா ட்ராக் முடிஞ்சது. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேங்க. அந்த பஸ் ஸ்டாண்ட் சீன் இருக்குல்ல, அது நடக்க தாங்க போகுது. நான் கொஞ்சம் லேட்டாக ஜாயின் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போய் விஜயும் காவேரியும் வெண்ணிலாவையும் மாமாவையும் வழி அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ விஜய் வீட்டில் இப்போ வரைக்கும் எடுத்த சீன்ஸ்லாம் பஸ் ஸ்டாண்ட் போகிறதுக்கு முன்னாடியே முடிஞ்சிடும்னு நினைக்கிறேங்க. அது இன்னும் 2-3 டேஸில் தெரிஞ்சிடும். ஓகே மக்களே, இந்த வாரமே ரொம்ப சந்தோஷமான வாரமாக நமக்கு அமைஞ்சிருக்குல்ல. உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.